அவன் கடைசி நாட்களிலே வாழ்நாள் ஃபுல்லா அவன் சாதித்ததை விட, அவன் வாழ்நாட்கள் மூலமா கர்த்தருக்காக செய்ததை விட, அவனுடைய கடைசி காலங்களில் கர்த்தர் அவனை கொண்டு செய்தது மகா பெரிய ரட்சிப்பா, மகா பெரிய காரியமா அது இருந்துச்சு. எரேமியா 33:6 என்ன சொல்லுது? Behold, I will bring to it health and healing, and I will heal them and reveal to them abundance of prosperity and security. இந்த ஆண்டு abundance of prosperity நீங்க விரும்பினா எடுத்துக்கலாம், abundance of security நீங்க எடுத்துக்கலாம். வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. சொல்லுங்க, சௌக்கியமும் ஆரோக்கியமும் இயேசுவின் இடத்துல மனம் திரும்புகிறவர்களுக்கு, அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு, சிலுவையை பார்க்கிறவர்களுக்கு நிச்சயம் உண்டு. ஆமென். சொல்லுங்க, சிம்சோன். சொல்லுங்க, சிம்சோனுக்கு அவன் வேற ஜோன்லயே இருந்தவன், அவன் எப்போதுமே தெலீலால் மடியிலேயே கடந்தவன். அவன் கத்தரை விட்டு, டேய் திராட்சரசம் வேணான்னா, அது வேணான்னா, டேய் இது அது என்ன போங்க சார்ந்து போய் அடிக்கடி என்ன பண்ணிடுறது, தப்பு பண்ணிடுறது. ஆனா கத்தர் இடத்துல அவன் திரும்பி கேட்கிறான் பாருங்க. திரும்பி கேட்டதோட விளைவு, அவன் கடைசி நாட்களிலே வாழ்நாள் ஃபுல்லா அவன் சாதித்ததை விட, அவன் வாழ்நாட்கள் மூலமா கத்தருக்காக செய்ததை விட, அவனுடைய கடைசி காலங்களில் கத்தர் அவனை கொண்டு செய்தது மகா பெரிய ரட்சிப்பா, மகா பெரிய காரியமா அது இருந்துச்சு. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்ப இருக்கிற இடத்துல முடிய வேண்டியது இல்ல. உங்க மனதை கத்தர் இடத்துல திரும்புனீங்கன்னா, நீங்க கத்தரை நோக்கி பார்த்தீங்கன்னா, எனக்காக பலியானார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக சாபமானார், எனக்காக தரித்திரரானார், நான் அவரை நோக்கி பார்ப்பேன் நீங்க சொன்னீங்கன்னா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் நிச்சயம் குணமாவீர்கள். ஆமென். 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 ஆக்சுவலா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குணமாக்கப்பட்டிருக்கீங்க. அந்த வசனத்தின் வழியா அவரை பார்த்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், it comes to you. Amen. Amen.